పార్టీ రాజకీయాలను పక్కన పెట్టి దేశం గురించి ఆలోచించాల్సిన తరుణం ఇదని ప్రముఖ నటుడు మక్కల్ నీతి మయ్యం అధినేత కమల్ హాసన్ అన్నారు. బుధవారం మీడియాతో ఆయన మాట్లాడారు. దేశం గురించి నిస్వార్థంగా ఆలోచించే వారెవరైనా సరే తమ పార్టీలో భాగం అవ్వొచ్చని పేర్కొన్నారు. స్థానిక రాజకీయాలు చేసేవారితో తాము భాగం కాలేమని ఈ సందర్భంగా కమల్ హాసన్ స్పష్టం చేశారు. సమావేశంలో భాగంగా ఇండియా కూటమిలో చేరుతున్నారా అని కమల్ హాసన్ మీడియా ప్రశ్నించింది. దీనికి ఆయన లేదు, నేను చేరట్లేదు అని సమాధానమిచ్చారు. అదే సమయంలో వచ్చే లోక్సభ ఎన్నికల్లో రాజకీయ పొత్తుపై ప్రశ్నించగా ప్రస్తుతం చర్చలు జరుగుతున్నాయని సమాధానమిచ్చారు. లోక్సభ ఎన్నికలకు ముందు తమిళనాడు రాష్ట్రంలో కమల్ పార్టీతో అధికార డిఎంకే పొత్తు ఉంటుందని ప్రచారం జరుగుతున్న విషయమూ తెలిసిందే. ఈ అంశంపై ఇటీవల కమల్ హాసన్ మాట్లాడుతూ పొత్తుపై 2 రోజుల్లో ప్రకటన వెలువడుతుందని చెప్పారు. ఈ నేపథ్యంలోనే పొత్తుపై ఇవాళ మీడియా ప్రశ్నించగా ప్రస్తుతం చర్చలు జరుగుతున్నాయని సమాధానమిచ్చారు. ఈ విషయంలో ఏదైనా శుభవార్త తెలిస్తే మీడియాకు తప్పకుండా చెప్తామని తెలిపారు. சீட்டு அவங்களுக்கு எண்ணிக்கை கூட்டி கொடுக்கறாங்க. நாம தேசத்தின் நலன் என்று நினைத்து குடும்ப கட்டுப்பாடு செய்து 2 வேணாம், 1 போதும், 1 கூட வேணாம், நாங்க இருக்கிறத வச்சு பண்ணிக்கிறோம்னு செஞ்ச அந்த தேசப்பற்றிற்காக இன்று தண்டனை. நமக்கு இடம் கிடையாது, குரல் கிடையாது. ஆனா நீங்க அப்படி எங்களுடைய அளவை, எங்களுடைய விஸ்தீரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வருமானம் எந்த ஸ்டேட்ல இருந்து வருதுன்றத சென்டர் கணக்கெடுக்கட்டும். முதல் 3 ஸ்டேட்ல தமிழகம் இருக்கும். நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் 29 பைசா தான் திரும்பி வருது. ஆனா அதையே இன்னைக்கு சீட்டு நிறைய வச்சிருக்கிற எம்பி, பீகார், யூபி சொல்ல முடியாது. அவங்களுக்கு 4 ரூபாய் கிடைக்குது. இந்த அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேணாம். அங்க பீகார்ல இருக்கிறவனும் என் தம்பி தான், நல்லா இருக்கட்டும். ஆனா எனக்கா என் சிற்றுண்டி தான் அவனுக்கு ஸ்நாக்னு இருக்கக்கூடாது. ஓஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி வாய் நமனமான்னு இருக்க என்ன பண்ணலாம்னா அந்த அடுத்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிட வேண்டியதான் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் சமமான உரிமை இருக்க வேண்டும். நாடே அப்படித்தான் இருக்கின்றோம். நான் ஒண்ணு சொல்லுகிறேன், இந்த ஏழ்மைன்னு சொல்லிட்டு இருக்கோமே, அந்த ஏழ்மை நிரந்தர நிலைமை அல்ல, நீங்கள் நினைத்தால் மாற்றக்கூடிய ஒன்று. மீண்டும் மீண்டும் அதில் உழந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்தா வாங்கிடலான்னு வாங்குறதுக்கு தெரியுமா? நீங்கள் இழப்பது 50 லட்சம் ரூபாய். நீங்க அவங்க உங்களுக்கு கொடுக்கறது அட்வான்ஸ், வட்டியோட அதை வசூலிக்கத்தான் போறாங்க. அதனாலதான் ஓட்டுக்கு காசு வாங்காதீங்கன்னு சொல்றேன் தவிர, அப்ப நீங்க கொடுப்பீங்களா? நான் கொடுப்பேன். எப்ப கொடுப்பேன்? நான் செத்ததுக்கு பிறகு உங்களுக்கு சேரும் இன்சூரன்ஸ். அதுக்காகத்தான் நான் பாடுபட்டு இருக்கேன் இன்னைக்கு. அதுக்காகத்தான் நீங்களும் பாடுபட வேண்டும். நான் சொல்றது எளிமையா இந்த பிளாட்பாரத்தில் நடக்கிறவனுக்கு எல்லாம் புரியும்.